நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக மறைமுகமாக நடந்து வந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான நிழல் போர் தற்போது அதிதீவிரமான நேரடி மோதலாக உருவெடுத்துள்ளது. 2026 ஏப்ரல் தொடக்கத்தில் ஈரான் முன்னெடுக்கும் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்கின்ற இராணுவ நடவடிக்கை இந்த பிராந்தியத்தில் மிக பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் தற்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. யூதர்களின் புனிதமான பாஷோவர் பண்டிகை காலத்தை ஈரான் இதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஏப்ரல் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை ஏவி அலை 89 என்ற பெயரில் தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேலிய மக்களை பதுங்குகளுக்குள் முடங்கச் செய்வதன் மூலமாக உளவியல் ரீதியான அழுத்தத்தை கொடுப்பதே ஈரானின் முதன்மை நோக்கமாக இருந்தது. முன்பு இராணுவ தளங்களை மட்டுமே இலக்கு வைத்த ஈரான் தற்போது இஸ்ரேலின் அத்தியாவசிய பொதுத்துறை சேவைகளை சிதைப்பதில் கவனம் செலுத்துகிறது. தண்ணீர் மற்றும் தகவல் தொடர்பு, இஸ்ரேலினுடைய பினேப்ராக் நகரில் உள்ள முக்கிய நீர் விநியோக குழாய்கள் ஈரானிய கிளாஸ்டர் குண்டுகளால் சேதமடைந்துள்ளன. ஹைஃபா மற்றும் பென்குரியன் விமான நிலையத்திற்கு அருகில் உயர் தொழில்நுட்ப மையங்களை ஈரான் தாக்கியது. இவை இஸ்ரேலிய இராணுவத்திற்கு தேவையான AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் மென்பொருள் உதவிகளை வழங்குவதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. சிமெண்ட்ஸ் மற்றும் ADD போன்ற நிறுவனங்களுடன் தொடர்புடைய மையங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக ஈரான் தரப்பு தெரிவிக்கிறது. இந்த மோதலில் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மிக முக்கியமான சக்தியாக உருவெடுத்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது 43 தனித்தனி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஜ்தபா கமீனி ஹிஸ்புல்லாவுக்கு தேவையான இராணுவ மற்றும் நிதி உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் ஈரானினுடைய கிளாஸ்டர் வாஹெட் எனப்படும் கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தியது போரின் தீவிரத்தை மாற்றியுள்ளது. இது ஒரே நேரத்தில் ஒரு பெரிய பரப்பளவில் அதிக சேதத்தை விளைவிக்கும் திறன் கொண்டது. மேலும் தரைப்போர் மட்டுமின்றி கடல்சார் வணிக பாதையிலும் ஈரான் தனது கைவரிசையை காட்டத் தொடங்கியுள்ளது. இஸ்ரேலுடன் தொடர்புடைய கராங் எக்ஸ்பிரஸ் என்ற சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெதன்யாகுவின் சட்டவிரோத போர் என ஈரான் வர்ணிக்கும் இந்த மோதல் வெறும் ஏவுகணை தாக்குதலோடு நின்று விடாமல் பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு ரீதியாக இஸ்ரேலை முடக்கும் முயற்சியாக தெரிகிறது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் கணக்கீடுகளை தகர்த்து எதிர்ப்பு முன்னணி வலிமையாக இருப்பதை ஈரான் நிரூபிக்க முயல்கிறது. இந்த மோதல் ஒரு முழுமையான பிராந்திய போராக மாறுமா என்பது இஸ்ரேல் வழங்கப் போகும் பதிலடியில் தான் தங்கியுள்ளது. இந்த நிலையில் 2026 ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய கிழக்கின் வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக மாறியுள்ளது. பல தசாப்தங்களாக மறைமுகமாக நடந்து வந்த இஸ்ரேல் ஈரான் மோதல் தற்போது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் நேரடி இராணுவ மோதல்களாக வெடித்துள்ளது. ஏப்ரல் 2 வரையிலான கள நிலவரங்களின்படி இந்த போர் புதிய பரிமாணங்களை எட்டியுள்ளது. அதாவது இந்த மோதலின் மிக முக்கியமான திருப்பம் ஈரானின் அதிகார மையத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றமாகும். புதிய உச்ச தலைவர் மார்ச் மாதம் 2026 இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து அவரது மகன் முஜ்தபா கமேனி ஈரானிய புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிலையில் புதிய தலைமையின் கீழாக ஈரான் மிகவும் ஆக்ரோஷமான இராணுவ நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்கின்ற திட்டத்தை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது. உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல். முன்பு இராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்கி வந்த இரு நாடுகளும் தற்போது மக்களின் அடிப்படை வாழ்வாதாரமான குடிநீர் நிலையங்களை இலக்கு வைக்கிறது. ஈரானின் மிகப்பெரிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டதில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் குடிநீரின்றி தவிக்கின்றன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலினுடைய பினேப்ராக் நகரில் உள்ள முக்கிய நீர்வழித்தடங்களை ஈரான் ஏவுகணை மூலமாக தகர்த்திருக்கிறது. குடிநீர் மற்றும் மின்சாரத்தை ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்துவது சர்வதேச அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தனது ஏவுகணை தாக்குதல்களுக்கு புதிய காரணங்களை கூறியிருக்கிறது. இஸ்ரேலினுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவும் பன்னாட்டு நிறுவனங்கள் அதை எச்சரித்திருக்கிறது. ஆப்பிள், கூகுள், மெட்டா இதுபோன்ற 18 முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் அலுவலகங்கள் தரவு மையங்களை இலக்கு வைக்கப் போவதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்திருக்கிறது. இந்த நிறுவனங்களின் AI தொழில்நுட்பங்கள் ஈரானிய தலைவர்களை கண்டறிய இஸ்ரேலுக்கு உதவுவதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. கடல்சார் வணிக பாதையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் உலக பொருளாதாரத்தை உலுக்குகிறது. சரக்கு கப்பல்கள் மீதான தாக்குதல், ஹராங் எக்ஸ்பிரஸ் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரூம் உள்ளிட்ட பல வணிக கப்பல்கள் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன.
ஹார்முஸ் ஜலசந்தியை பலவந்தமாக திறக்க அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் முயன்று வருகிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் ஜலசந்தியை இராணுவ பலம் கொண்டு திறப்பது யதார்த்தத்திற்கு புறம்பானது என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் எச்சரித்திருக்கிறார். மோதலை தீர்க்கத்தான் தயார் நிலையில் இருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. இந்த போர் வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, இது உளவுத்துறை தொழில்நுட்பம், அடிப்படை உட்கட்டமைப்பு மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை சுற்றியுள்ள ஒரு சிக்கலான வலைப்பின்னல். ஏப்ரல் 2026 தொடக்கம் மத்திய கிழக்கு ஒரு நீண்டகால போரின் விளிம்புக்கு தள்ளியுள்ளது. 2026 ஏப்ரல் தொடக்கத்தில் நிகழ்ந்து வரும் இந்த மோதல் வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லைப்போர் என்பதை தாண்டி உலகளாவிய அதிகார போட்டியின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது. ஈரானின் தற்போதைய இராணுவ முன்னெடுப்பு ஸ்டேலினுடைய பாதுகாப்பு வலயங்களுக்குள் ஊடுருவி அதன் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முதுகெலும்பை சிதைக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கிற போது தொழில்நுட்ப போரினுடைய உச்சமாக இது மாறியிருக்கிறது. இந்த மோதலில் நாம் காண்பது ஒரு புதிய வகை போர் முறை. ஏவுகணைகள் ஒருபுறம் பாய்ந்தாலும் மறுபுறம் AI, கிளவுட் நெட்வொர்க்குகள் மற்றும் தரவு மையங்கள் இலக்க வைக்கப்படுகிறது. ADD மற்றும் சிமெண்ட்ஸ் போன்ற உலக நிறுவனங்களின் கிளைகள் தாக்கப்பட்டிருப்பது எதிர்கால போர்கள் மென்பொருள் பொறியியலாளர்களுக்கு தொழில்நுட்ப கட்டமைப்புகளுக்கும் இடையிலானது என்பதை உறுதிப்படுத்துகிறது. பொதுமக்களின் வாழ்வாதாரம் ஒரு போர்க்கருவியாக மாறியிருக்கிறது. குடிநீர் விநியோகம், மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற அத்தியாவசிய சேவைகள் ஈரான் மற்றும் ஸ்டேல் ஆகிய 2 நாடுகளும் இலக்க வைப்பது ஒரு கவலைக்குரிய போக்காகும். இது சர்வதேச போர் விதிகளுடன் மீறுவதுடன் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களின் வாழ்வாதாரத்தை ஒரு பேரம் பேசும் கருவியாக மாற்றியுள்ளது. நீர் போர் என்று அழைக்கப்படும் இந்த உத்தி வரும் காலங்களில் மற்ற நாடுகளில் பின்பற்றும் ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக மாறக்கூடும். பிராந்திய அதிகார மையங்களின் மாற்றம். புதிய உச்ச தலைவர் மொய்தபா கமேனியின் வருகைக்கு பிறகு ஈரானின் வெளியுறவுக் கொள்கை மிகவும் ஆக்ரோஷமடைந்துள்ளது. லெபனானின் ஹிஸ்புல்லா மற்றும் பிற எதிர்ப்பு முன்னணிகளை ஒருங்கிணைத்து ஈரான் நடத்தும் இந்த தாக்குதலை ஸ்டேலினுடைய தடுப்பு ஆற்றலை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. அமெரிக்காவினுடைய மத்தியஸ்த முயற்சிகள் மற்றும் ட்ரம்ப் போன்ற உலகத் தலைவர்களின் அறிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் கள நிலவரம் ஒரு நீண்டகால போரை நோக்கி நகர்கிறது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் செங்கடல் பகுதியில் நிலவும் பதற்றம் சர்வதேச எரிசக்தி விநியோகத்தை, சரக்கு கப்பல் போக்குவரத்தையும் முடக்கியுள்ளது. இது வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தில் பெரும் பணவீக்கத்தை ஏற்படுத்தும் அபாயத்தை கொண்டுள்ளது. இறுதியாக இந்த மோதல் ஒரு முழுமையான உலகப் போராக வெடிக்குமா அல்லது ஒரு சர்வதேச உடன்படிக்கையின் மூலம் கட்டுப்படுத்தப்படுமா என்பது அடுத்த சில வாரங்களில் எடுக்கப்படும் ராஜதந்திர முடிவுகளிலேயே தங்கியுள்ளது. ஈரானின் புதிய தலைமை தனது வலிமையை காட்ட முனையும் அதே வேளையில் ஸ்டேல் தனது இருப்பை தக்க வைக்க எத்தகைய தீவிரமான பதிலடியும் கொடுக்க தயாராக உள்ளது. இந்த இருமுனை போட்டி மத்திய கிழக்கை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலக ஒழுங்கையும் மாற்றியமைக்கும் ஒரு தீர்க்கமான கட்டத்தில் நிற்கிறது எனவும் சொல்லலாம். இது எப்படி மாறப்போகிறது, இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கப் போகிறது என்பதும் இனி வருகின்ற காலங்களில் மத்திய கிழக்கில் நிகழப்போகின்ற மாற்றங்களையும் மிக துணிகரமாக வெளிப்படுத்தி நிற்கிறது என்றும் சொல்ல முடியும். இது எப்படி எந்த ஆற்றலை வெளிப்படுத்தப் போகிறது, எப்படியான அச்ச சமநிலையை கொண்டு நகரப்போகிறது என்பதுதான் கேள்வியாகும்.